துக்குடாவா சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சு ஒரே ஒரு படம் ஹீரோவா நடிக்கும் வாய்ப்பு கிடைத்து அந்த படம் சரியில்லாம போய் அதுக்கப்புறம் மீண்டும் தொடர்ச்சியான சரிவுகளை சந்தித்து அதன் பிறகு கொஞ்சம் மலையாளம் கன்னடம் கொஞ்சம் தெலுங்கு எல்லா மொழியும் கொஞ்சம் கொஞ்சமா தலை காட்டி அதன் பிறகு ஒரு சேதுவுக்காக போராடி சேது இன்னும் ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக வரலையேங்கிற வருத்தம் எனக்கு இருந்தது. இன்னும் வேகமா அவர் செய்யான் வைக்கிறமா இருக்கணும்னு நான் ஐயா நடிகர் தலைவர் கூட டிராவல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அண்ணன் கமல் அவர்கள் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். இவங்கள ஒவ்வொரு படத்திலையும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான நடிகர். அந்த வகையில் வரக்கூடியவர் விக்ரம். தன்னை பலவாறாக பல பரிமாணங்களில் தன்னை காட்டக்கூடிய நடிகர் கமலஹாசனுக்கு பிறகு நமது விக்ரம் அவர்கள் தான். சொல்றது மனசு வலிக்குது. கத்தி வச்சு நெஞ்சுக்குள்ள குறைஞ்ச மாதிரி. ஆனா நல்லா இருக்கு. சாப்பிடாம தூங்காம மனசு முழுக்க என்னமோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. பசங்க முன்னாடியே சொன்னானுங்க, இந்த மாதிரி சியா உனக்கு அது வந்திருக்கு. எது ஐல கூட ஆரம்பிக்கும். ஐ லவ் யூ. அதாங்க இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் ஷாஜான் மும்தாஸ் எவ்வளவு லவ் பண்ணாருன்னு. ஒருத்தரை தவிர மும்தாஸ். சத்தமா சபக்குல ஒரு முத்தம் கூட கொடுத்துரு. ஹலோ, யாரு? ஐம் ரெமோ. அவளை மீண்டும் சந்தித்தேன் பல வருடங்களுக்கு பின்னால். அப்ப அந்த எஸ்பி உங்களை சந்திச்சிருக்க கூடாது, கல்யாணம் பண்ணிருக்க கூடாது, எங்க ஊருக்கு வந்திருக்க கூடாது, தைரியமா மலை உச்சில இருந்து குதிச்சிருக்க கூடாது, பதறி அடிச்சு நான் பின்னால வந்திருக்க கூடாது. நீங்க கண்ணை திறந்த உடனே என் உசுறு எங்கிட்ட திரும்பி வந்துருக்க கூடாது. ஏன்னா மனசுல தோன்ற கருமத்தையும் இப்ப மாத்த முடியாது, நான் பட்டுன்னு கேட்டதையும் மாத்த முடியாது. குருமா என் கூட இருப்பீங்களா? கூட வரதுக்கு வேற மாதிரி பொம்பளை பாரு. வெக்கமா இல்ல? கோழ மாதிரி பொம்பளை கடத்திட்டு வந்திருக்கேன். வேண்டிக்க கடவுள் நம்பிக்கை இருந்தா வேண்டிக்க. என்ன கொல்ல பிறந்த பெரிய ஆசாமி ஆறுடேன்னு இவ்வளவு வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன். உங்களை அப்படியே சந்தோஷமா பார்த்துக்கிட்டேன், சிரிச்சுக்கிட்டேன். ஒரு நாள் சாயலாம் என் கண்ணுல முகம் போகுமானா அவனுக்குள்ள ஒன்னரப்பு மனசுக்குள்ள சந்திரனும் சூரியனும் சுத்தி ஒரு வண்டி வருகிறேன். சத்தியமும் பத்தியமும் இப்பத்தான சுத்தி கிடக்கு. ஒரே ஆள் எப்படி ஒரே ஆளுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்க முடியும்? Dr. Bruce, what do you think? It's multiple personality disorder. Multiple personality disorder na ஒரே ஆளுக்குள்ள வெவ்வேறு விதமான ஆட்கள் குடியிருக்கிறாங்க. Hey, you crazy? I'm Ramo. நந்தினி பஸ் பாஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? அவன் பேர் லவ்.
ராஜபாட்டை. இதற்கு இடையில வந்து தாண்டவம், டேவிட் இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து போச்சு. அடுத்த ஒரு பிரம்மாண்டமான முதுகுத்து என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கப்புறம் விஜய் மில்டனோட 10 என்றதுக்குள்ள ஆனந்த் சங்கருடைய இருமுகன் சேட்டை, விஜய் சந்தரோட முதுகுத்தான ஸ்கெட்சு, அதுக்கப்புறம் கடைசியாக தான் ஹிட்டை பார்த்து ஹரிக்கிட்டே சரணடைஞ்சாரு விக்கெட். அங்கேயும் ஒரு முது சாமி ஸ்கோர். உங்க லைஃப்பை ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நான் போலீஸ் கிட்டத்தட்ட ஒரு 2002 காலகட்டத்தில இருந்து 2005 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தில், தூள், ஜெமினி, சாமி, அந்நியன் வாய்ப்பே இல்லாத மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படங்களை விக்ரம் அவர்கள் கொடுத்து தமிழ் சினிமா வந்துட்டு அப்படியே ஜெகஜோதியா வாழ வச்சுட்டு இருந்தாரு. நான் வரேன்டா, வரேன். இல்லை இதை நம்பினதுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கும் போது 10 ஆள் விட்டு உனக்கு ஏமா எப்படி இருப்பான்னு பார்க்கணும். பசங்க கிட்ட வர சொல்லு. அவனா இவன்? அவன் இல்லடா, ஏமா முச்சுடு எப்ப போடாடா ரெஸ்ட். உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? எனக்கு நடுகிறேன். எங்க விளையாடுனது எனக்கு